சில தாமச மந்திரங்கள் இருக்குங்க, நியம அனுஷ்டானங்கள் அதிகம் இல்லாத சில மந்திரங்கள். இது அதர்வண வேதத்தில் சொல்லியிருக்கு. சுடுகாட்டு தேவதைகளுக்கு அந்த மந்திரத்தை ஒரு தகுதி இல்லாத ஆளுக்கு ஒருத்தன் சொல்லி போடுறான், ஒரு மந்திரவாதியம். இப்போ ஒரு ஓங்கார பைரவி ஹ்ரீம் க்ளீம் மாரைய மாரைய நாசிய நாசிய ஸ்வாகா அப்படின்னு ஒரு 1008 தடவை சொன்னீங்கன்னா இந்த சாமி உனக்கு சித்தியாகி நீ யாரை கோபமாக பார்க்குறியோ அப்படி செத்து போவான்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். அவன் அதை ஈஸியாக சித்தி பண்ணிவிட்டு பஸ் கண்டக்டர் பாக்கி சில்லறை கொடுக்கலைன்னா அவனுக்கு எகென்ஸ்டாக அதை ஜெயிப்பான். மளிகை கடையில் நிறுவ சரியில்லைன்னா அவனுக்கு எதிராக ஜெயிப்பான். இதை கீரை பச்சை மிளகா மாதிரி அவன் டீல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். எத்தனை சாவு, எத்தனை கொலை, இதுக்கெல்லாம் யார் காரணம்? சொல்லிக் கொடுத்தவங்க தானே காரணம். அதனால் மந்திரத்தை எல்லாருக்கும் அள்ளி வீசாதே, அதில் எவ்வளவோ ஆபத்து இருக்குது. இதுக்கு தான் நான் உங்களுக்கு ப்ரூஸ்லி கராத்தே கதை முதல்ல சொன்னேன். ஒரு அரிய பொருள் மிஸ்யூஸ் ஆகிற போது என்ன ஆகுது? அது நன்மையை விட தீமை தான் அதிகம் கொடுக்குது.